இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 96 அதிகாரம் 2 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடி ஸ்தோத்தரியுங்கள். நான் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எல்லா நேரங்களிலும் நன்மையானாலும் தீமையானாலும் நாம் கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்து அவரை கனப்படுத்துவது, அவரை துதிப்பது எத்தனை இன்பமாயிருக்கிறது. தாவீது கர்த்தரையே பாடினா, நல்லதோ கெட்டதோ அவன் எப்பொழுது இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுதும் துக்கத்தோடு இருக்கும் பொழுதும் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார். கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் நீ வேண்டிக் கொள்ளுகிறதும் வேண்டிக் கொள்ளாததும் உன் இருதயத்தின் இயக்கங்களை அறிந்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அப்போ கர்த்தரை துதித்து பாடுவது எல்லோருடைய கடமையாயிருக்கிறது. நம்ம கர்த்தரை பாடும் பொழுது அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நமக்கு செய்வார். நாம் பாடி துதித்து நாளுக்கு நாள் அவரை பற்றிய ரட்சிப்பை, அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை, நம்மை மீட்டு கொண்டதை, நம்மை தேடி வந்து நம்மை பாவத்தை மன்னித்ததை நாம் அநேகருக்கு அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவது இதோ கர்த்தர் கொடுத்த கடமை, கர்த்தர் கொடுத்த வேலை. அவர் சொல்லியிருக்கிற சகல ஜனங்களுக்கும் சென்று இதை பற்றி அறிவியுங்கள், அநேகரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்கள். ஒருவரும் பாவத்திலே மரிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுபட்டு தேவனோடு கூட இணைந்து தேவராஜ்யத்தில் சேருவதே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர் விட்டு கொடுத்தார். அவர் நமக்காக வந்து ஜீவனை கொடுத்தவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் பாவத்திலிருந்து விடுபடுகிறோம். இதோ ரட்சிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தரை பற்றி அநேகருக்கு சொல்லுவதனுடைய கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கு சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள் பாவத்திலிருந்து விடுவிப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எனவே நாம் கர்த்தரை துதித்து பாடி அநேகரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் செய்வார். ஆமேன்.